ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mmல பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மேசராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற இருக்கிறது, அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மீண்டும் சந்திப்பார்களா, அவர்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, அவர்களுடைய நிதிநிலைகள் முன்னேற்றத்தை அடையுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கும், இது போன்ற பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரையும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசின்னு பார்க்கும்போது அதில் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ராசியில் குரு, ரணரண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, அயனசயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை வைத்து தான் இவர்களுடைய பலன்கள் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த கிரகங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இவர்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. இவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் குழப்பங்கள் ஏற்படும். அதனால் எதை பற்றியுமே நீங்கள் அதிகம் யோசித்து உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பணவரவுகள் இருந்த போதிலுமே எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு சேரும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்ற வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க. அப்படி மீண்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் கவனத்தோடு நீங்கள் செய்வது சிறப்பு. கவனம் இல்லாமல் நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வீணான அவச்சொல்லை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வழக்கம் போல் அந்த தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும். வியாபாரங்கள் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வேலை தொடர்பான வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்கள் எதை பற்றியுமே அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனங்கள் தேவை. உங்களுக்கு முன்கோபங்கள் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகளும் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினர் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடுகளும் உங்களுக்கு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும். மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மாணவர்கள் கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது நல்லது. எப்போதுமே நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே முடியும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையுமே சாதித்து விடுவீர்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனதில் தைரியங்களும் கூடும். சுய நம்பிக்கைகளும் உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிரில் தோன்றும்.
அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். செயல்திறன்களும் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷங்களும் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் சேரலாம். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இருக்கு. இப்போது பொருத்தமானதாகவே இந்த மாதங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எளிதாகவே வெற்றியாகும். பணி தொழிலில் இருந்த சங்கடங்களும் விலகும். எதிர்பார்த்த தகவலும் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தையே உங்களுக்கு உண்டாக்கும். இதுவரையில் மேற்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கலாம். அரசு வழியில் ஆதாய நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் லாபங்களும் அதிகரிக்கும். தம்பதியரிடையே இணக்கமான நிலைகளும் உருவாகும். பெண்களுக்கு இந்த மாதத்துல யோகமான மாதமாகவும் இருக்கு. முயற்சிகளும் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களும் சேரும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்குகளும் உயரும். விவசாயிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய குடும்பத்திற்காக மேற்கொண்ட முயற்சிகளும் லாபத்திலே முடியும். திருமண வயதினவருக்கு வரணும் தேடி வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றங்களும் தோன்றும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும். தொழில் பணி போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும். பணவரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். தம்பதியரிடையே இருந்த பிரச்சனைகளும் விலகலாம். பெண்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் நிலவிய சங்கடங்கள் விலகி அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அரசியல்வாதிகள் செல்வாக்கும் உயரும். பணியில் இருப்பவர்கள் பணியாளர்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். விவசாயிகளினுடைய விளைபொருள்களுக்கு எதிர்பார்த்த விலைகளும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்டமான நிலைகளும் ஏற்படும். மாணவர்களினுடைய நிலையில முன்னேற்றங்களும் உண்டாகும். உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் முன்னேற்றங்களும் அடையும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். பணியில் இருப்பவர்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை காணலாம். அதேபோல் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சித்தவர்களினுடைய எண்ணங்களும் இப்பொழுது நிறைவேறும். தம்பதியரிடையே இருந்த சங்கடங்கள் ஈகோ அனைத்துமே விலகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் சேரும். கட்சிக்குள் செல்வாக்குகளும் அதிகரிக்கும். பெண்களுடைய நிலையில முன்னேற்றங்களும் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன்களும் வரும். கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இது. திட்டமிட்ட செயல்கள் லாபமாகவே உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்தில் ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களினுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாகவே அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களினுடைய எண்ணங்களும் இப்பொழுதே ஈடேறும். இப்போது உங்களுக்கு எதிர்பாராத செல்வ சேர்க்கைகளும் உண்டாகும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் நீங்கும். எதிலும் ஒரு வேகங்கள் உண்டாகும். அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் போது கவனங்கள் தேவை. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்களும் உங்களுக்கு சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கும் நீங்கி வேகங்களும் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து தாமதங்களும் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மையும் அடைவார்கள். மேலிடத்தில் இருந்த பொறுப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்தியான நிலைகளும் காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதால் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்கி நெருக்கங்களும் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வத்தையும் நீங்கள் காட்டுவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கைகளும் உண்டாகும். மனதில் வீண் கவலைகளும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எல்லோரையுமே எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும். செல்வாக்குகள் பல வழிகளிலும் சேரும். வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலனையை உங்களுக்கு தரும். சூரியனுடைய சஞ்சாரங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதனால பணவரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகவே உங்களுக்கு நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலைகளும் உண்டாகும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதங்களும் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்களே கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளவும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சுகங்கள் உண்டாகும். பணவரவுகளும் கூடும்.
எதிர்ப்புகளும் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகளும் குறையும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் உண்டாகும். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வாக்குவன்மைகள், காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படும். சூரியனுடைய சஞ்சாரத்தால வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகளும் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.